பாதுகாப்பு. ஆமாம், அது கரெக்டு தான். இதுக்கப்புறமும் வந்து காவு கொடுக்கறதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது, அவசியம் இல்லை. ஏன் நாம ஏன் பாதுகாப்பாக இருக்கணும்? நம்மளும் 6 அறிவுப்படுத்த மனிதர்கள் தான், நம்மளும் உடம்பு தானே. ஏன் உங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்குது, எனக்கு எல்லாமே போராடணும்? பிரச்சனை ஓன் இருக்கிறதுனால தான் நான் போராட வேண்டியதாக இருக்குது. நீ உன் வேலையை பார்த்தீங்கன்னா நானும் என் வேலையை பார்த்து போகணும்ல. எந்த வயசு குழந்தை ஸ்கூல் படிக்கிறது உன் போதை தெரிஞ்சிருச்சு, உணர்வு எனக்கு போயிடுச்சு. இப்போ என் பிள்ளைய திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேயோ நடக்குது. நம்மளுக்கு ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? அதுங்களும் இதே சமூகத்துல தான் நம்ம அதிகபட்சம் 3 to 6 மாசம் அவனுக்கு என்ன தோணும்? அதிகபட்சம் 6 மாசம் நான் கொடுக்குற அதிகாரத்துல உட்காந்துட்டு என் பிள்ளையவே காவு வாங்குவோம். அதுக்காக ஒரு வாய் கூட திறந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இன்னைக்கு வந்து தாங்க முடியாம இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. தயவு செய்து அப்படி நாங்கள் கட்சியாருவா ஆளுநர் என்ன கொடுத்துருக்கேன். இந்த 5 நாள்ல நடந்த தண்டனை கொடுறா, நீ என்னைக்கு ஒரு நாள் எடுக்க வேண்டாம், இப்ப கொடு. இன்னைக்கு நடந்திருக்கு அந்த பிள்ளைக்கு கொடு. அது பண்ண வாயே திறக்க மாட்டானுங்க. எதிர்கட்சி நான் கடைசிக்கு அரசியலுக்காகனாலும் பண்றா, கடைசிக்கு நீ அரசியல் பண்றதுக்குனால எங்க பிள்ளைகளை பத்தி தயவு செய்து வாய் திறந்து பேச மாட்டான். எல்லாம் ஒன்னொன்னு கூட்டு கலவானிதான். அவங்க பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்காங்க, அவன் பேச வேண்டியது இல்லை. அதிகாரத்தை கொடுத்த நம்ம பிள்ளைங்க தான் இன்னைக்கு நம்ம காவு கொடுத்துட்டு அழுதுட்டு நெஞ்சா கொடுத்துட்டு தெரிய வேண்டியதா. தூக்கம் வர மாட்டேங்குதுக்கா. நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி எதுக்கு என்கவுண்டர் பண்றாங்க? சுட்டு தள்ள வேண்டியது எவன் கேட்க போறான்? சுட்டு தள்ளி போடி வராங்க. அது எப்ப சீக்கிரம் சுட்டு தள்ளுவாங்க? அந்த அதிகாரத்தில் இருக்க மாவன் தப்பு பண்ணானா அவனையாச்சும் புடிச்சு சுட்டு தருவாங்க. அப்படிதான் ஓகே. தயவு செய்து அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள் வந்து நல்ல சமுதாயத்துல வளரணும், அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுக்காக தான் வந்து நிற்கிறோம். இந்த குழப்பெல்லாம் உதவி தள்ளிட்டு எதுக்காக நிற்கிறோம்னா இந்த குழந்தைங்களுக்காக தான். தயவு செய்து நாங்களாம் படித்து நல்ல செட்டில்மெண்ட்டில் இருக்கோம். நாங்கள் எல்லாமே டாக்டர் இருக்கு, அப்படி நாங்கள் வந்து எல்லாமே நல்ல ஒரு ஃபீல்டாக இருக்கோம். இருந்து நாங்கள் நினைச்சா போய் சம்பாதிச்சு எங்கள் MBBS முடிச்சிட்டேன். நான் போயிட்டு நான் வெளிலாம் போய் சம்பாதிச்சேன். நான் போய் ஜாலியாக சம்பாதிச்சுட்டு எதுக்கு சொல்லுங்களா? இல்லை திருமுருகன் நான் படித்தேன், ஜாலியாக இருக்கலாம். ஏன் அடுத்ததாலும் இந்த சமுதாயத்தில் பிறந்த தமிழ் மக்களுக்காக ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சது. நான் சாகும்போது இனிமேல் கடைசி வரைக்கும் மக்களுக்காக உழைச்சண்டா அப்படின்ற ஒரு மனநிலையோட நாங்கள் வெற்றி தோல்வி எங்களுக்கு அடுத்தது உங்களுக்காக நிற்போம், கடைசி வரைக்கும் நிற்போம். என்ன வெற்றி தோல்வி முக்கியம் இல்லைக்கா, இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் முக்கியம், இந்த குழந்தைங்க முக்கியம். அடுத்தது இனமே இல்லாமல் போயிடும். இல்லை ஈழத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற கண்ணால பார்த்தோம். எத்தனை குழந்தைங்க, எத்தனை பெண்கள் இல்லை நம்ம அக்கா தங்கச்சி இருந்தால் விட்டுருவோமா? பொள்ளாச்சியில் நடந்துட்டு பொள்ளாச்சியில் உன் வீட்டு பிள்ளையா இருந்தால் ரெட்டலை கோட்டு போட தோணும் உனக்கு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது உன் வீட்டு பெண்ணாக இருந்தால் உதயசூரன் கோட்டு போடுவியா? குற்ற பின்னணியே இல்லாதவருக்கு அஜித் குமார் அப்படிங்கிறவர், அவருக்கு அதாவது ஹாபிச்சுவல் அஃபண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ் அவர் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கூட சரி அடிச்சு கொண்டாங்க ஏதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்கலாம். அவர் மேலே ஒரு கேஸ் கூட இருந்தது இல்லை, அவரை கூட்டிகிட்டு போய் அடிச்சே கொண்டு அந்த உயிர் பிரியும் போது எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கோம். நாளைக்கு நமக்கு நடக்காது என்ன நிச்சயம்? ஒன்றே ஒன்று தான், பக்கத்து வீட்டு எரியும் போதே நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த எரியை நிப்பாட்டிக்கணும். நமக்கு நடந்தால் என்னங்கிறது பக்கத்து வீடு தானே எரியுது, நம்ம அப்படின்னு தூங்கினோம்னா காலையில் கறிக்கட்டையாக தான் எரியும். அதனால தயவு செஞ்சு போடுங்க தங்க இந்தா. சரியா? பாய் வரட்டா, உங்களுக்காக தான் எல்லாமே.